மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். பவானி ஆட்டோ டிரைவர் ஆகுதுமெல்லாம் உலகம் தெரியாத பெண். பஸ் ஏற தெரியாது, இறங்க தெரியாது. எப்போ போனாலும் எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு தான் போவேன். நிறைய பெண்கள் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, தேவையில்ல இந்த ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங்லாம் போகிறாங்க. அதெல்லாம் இருக்கும்போது ஏன் நம்மளால முடியாதா? இந்த ஆட்டோ தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. நம்மளாலும் முடியும், எங்கே ஒன்றா போகலாம், எங்கே ஒன்றா வரலாம். ஆட்டோ ஓட்டணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. வீட்டில் எல்லா எதிர்ப்பு, வேண்டாம் அதெல்லாம் போகக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆட்டோ ஓட்டுறது நல்லது இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏன் பெண்களால் முடியாதுன்றாங்களே. ஏன் பெண்களால் முடியாது? வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த ஆட்டோ ஓட்டணும் ரொம்ப ஆர்வம். ஆட்டோ ஓட்ட வரும்போது எதிர்ப்பு யாருன்னா ஆட்டோ டிரைவருங்க தான். நீங்கள்லாம் எதுக்கு ஆட்டோ ஓட்ட வந்தீங்க? அப்போ நாங்கள் எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் ஒரு 10-15 பேர் இருக்கும் போதெல்லாம் அப்படி போகும்போது வரும்போது அப்படி ஒரு முறைப்பானுங்க. நாங்களாம் எங்கள் பெண்களை வெளியே விட மாட்டோம். நாங்கள் ஒன்றும் சுற்றுறதுக்கு வரல, கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி ஆம்பளைங்களுக்கு எங்களை பார்த்தா எரிச்சல் தான். அந்த அன்னைக்கு நான் நின்னது தான் இன்னைக்கு 1000-1500 பெண்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் சென்னையில் வண்டி ஓட்டுறாங்க. எங்கள் வழி தனி வழி, எங்கள் வழிக்கு நீங்கள் வராதீங்க. என் பேர் பவானி. ஆட்டோ ஓட்டும் வீர பெண்கள் தொழிற்சங்கத்தோட தலைவியாக இருக்கேன். ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா தாராளமாக சொல்லலாம். நான் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, 5 சிஸ்டர் 3 பிரதர். அதை தாண்டி நான் அண்ணா நகர் ஏஞ்சல்ஸில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது ஆட்டோ ஓட்டணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. வீட்டில் எல்லா எதிர்ப்பு, வேண்டாம் அதெல்லாம் போகக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆட்டோ ஓட்டுறது நல்லது இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏன் பெண்களால் முடியாதுன்றாங்களே. ஏன் பெண்களால் முடியாது? அதனால் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த ஆட்டோ ஓட்டணும் ரொம்ப ஆர்வம். அப்போது ப்ளூ ஸ்டார் ஒரு லேடி வசந்தின்றவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்கள பார்த்து கேட்டேன், அக்கா எனக்கு டிரைவிங் கற்றுக்கணுன்னு. வாம்மா கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஆட்டோ கற்றுக்கிட்டு நான் பார்ட் டைமும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னேன். சரி சந்தோஷம், பரவாயில்ல, உன் ஆசையை நான் நிறைய, ஏன்னா ரொம்ப நாளாக அங்கே தான் வேலை செய்கிறதுனால அம்மா இட்டு வந்து விடுவாங்க. கூப்பிட்டுட்டு போகும்போது அண்ணா கூப்பிட்டு போவார் வேலைலேருந்து. காலைல 10 மணிக்கு வந்து நைட்டு 11 மணி இருக்கும் அங்கே இருக்கணும். இப்படி தான் எனக்கு உலகம் தெரியாததான் நான் இருந்தேன். வீட்டில் அக்கா சரி எல்லாருமே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் நாங்கள் வளர்ந்தோம். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. அந்த மீனில் வேலை இது பண்ணும்போது ஆட்டோ ஓட்டும்போது பத்மநாபன்ன்றவர் என்னை லவ் பண்ணார். இப்படி தான் இந்த லைஃப் போகுதுன்னா. ஆனால் இந்த ஆட்டோ ஃபீல்டு நான் எடுத்த காரணம் என்னன்னா, நிறைய பெண்கள் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, தேவையில்ல இந்த ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங்லாம் போகிறாங்க. அதெல்லாம் இருக்கும்போது ஏன் நம்மளால் முடியாதா? நம்மளாலையும் முடியுன்ற ஒரு வைராகத்தில் அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா வீட்டுக்கார் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். மாமா எங்கள் அக்காவை பயங்கரமாக சண்டை தான் போடுவார். எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அக்காவும் பரவாயில்ல, இன்னொரு அக்காலாம் பரவாயில்ல, எங்கள் நடு அக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன தான் எது பண்ணாலும் அப்படி பண்ணுவார். எனக்கு கோபம் வரும், என்ன மாமா எப்போ பாரு இப்படியே பண்ணுறேன், உனக்கு என்ன தெரியும், பாரு ஆட்டோ ஓட்டிப்பார், அப்போ தான் தெரியும் உடம்பெல்லாம் வலிக்குன்னு. மாமா நான் உனக்காக நான் ஆட்டோ ஓட்டுறேன் மாமா, நான் ஓட்டினா நீ குடியை நிறுத்திடணுன்னு, நீ ஓட்டி பாடுறா நான் அதுக்கப்புறம் நீ ஓட்டிட்டேன்னு அந்த குடியை நான் விட்டுடுறேன்னாரு. அப்போ அந்த ஒரு எங்கள் மாமா சொல்கிறதுக்கும் இங்கே இது நடக்கிறதுக்கும், ஐயோ நம்ம சேலஞ்ச் பண்ணுமே, நம்ம லைசன்ஸ் எடுக்கணுமே, என்ன பண்ணுறது ஒரு ஆர்வம். அப்புறம் அவங்க தான் எங்களுக்கு காசு கொடுத்து, நீங்கள் கவலைப்பட, இங்கே எந்த நேரம் நீங்கள் கும்பலாக நாங்கள் ஒரு 10 பேர் ஒன்றா உக்காந்துட்டுறத பார்த்து அவங்க தான் எங்களுக்கு கேஷ் கொடுத்து எங்களுக்கு LLR திருப்பி போட்டு DL போட்டு இல்லை பேட்சும் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அந்த தருணத்தில் லைசன்ஸை வாங்கிட்டு அப்போது மெக்கானிக் செட்டு கண்ணன் இருக்கார் அங்கே நூஆர் ரோட்டில், அவர்கிட்ட தான் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தேன்னா எனக்கு ஒரு வண்டி வேணும்னு. நீங்களாம் புதுசாச்சே, நீங்கள் கொடுங்க, நாங்கள் நல்லா தான் டிரைவிங். அவங்கக்கிட்டே நாங்கள் வண்டி வசதிட்ட கதை 2ஆம் நாளில் நாங்கள் அவங்கள பின்னாடி உட்காரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நம்மளுக்குள்ள தன்னம்பிக்கை, ஓட்டணுன்னு ஒரு வைராக வச்சிட்டோம்ல. அப்புறம் எங்களை பார்த்து வண்டிக்கு வாடகை கொடுத்து எடுத்துன்னு போய் நிறுத்துகிறேன். மாமா நீலா அப்படின்னு கூப்பிட்றேன். என்னம்மாண்ணே கூடு மாமாவை அப்படின்னு வந்தார். என்னம்மாண்ணே, வண்டி ஓட்டின்னு வந்துட்டேன், இனிமேல் நான் அந்த வண்டியை தான் ஓட்டுவேன், நான் உனக்காக ஓட்ட வந்தனோ இல்லையா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நான் குடிக்க மாட்டேம்மா. அன்னிலேருந்து எங்கள் மாமா குடிக்கிறத நிறுத்தி
இன்றைக்கி ஃபேமிலியில் அவ்வளோ நல்லா செட்டில்மெண்ட்டாக பயப்படுறாரு. இப்போ என்ன சாப்பிட்னா கூட பயப்படுறாரு, ஐயோ வேண்டாமான்னு. ஒரு என்ன தான் இருந்தாலும் ஒரு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு லைஃப்பில் வந்து எங்கள் மாமா திருந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பவானி ஆட்டோ டிரைவர் ஆகாதமெல்லாம் உலகம் தெரியாத பெண்ணு. பஸ்ஸு ஏற தெரியாது, இறங்க தெரியாது. எப்போ போனாலும் எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு தான் போவேன். ஆனால் ஒரு வைராகம் வந்தது. நான் வேலைக்கு போனாலும் சின்ன பொண்ணு மாதிரி வீட்டில் வேலையில் விடுவாங்க. திருப்பி சாயந்தரம் வந்து எங்கள் அண்ணா கூப்பிட்டு போவான். அப்படி இருந்த தருணத்தில் எனக்கு ஒரு வைராகம் இந்த ஆட்டோ தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. நம்மளாலும் முடியும், எங்கே ஒன்றா போகலாம், எங்கே ஒன்றா வரலாம். நம்மளுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம ஆட்டோ எடுத்தோன்னா அம்மாவை கூப்பிட்டு போகலாம். ஏன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் பிரசவத்துக்கு நாங்கள் இலவசமாக கொண்டு போகிறோம், நாங்கள் எங்கள் டீமே எல்லாருமே. ஆனாலும் அன்றைக்கி இருந்த பவானி இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி நிறைய பெண்கள் வரணுன்ற ஒரு ஆர்வம், தைரியம். இன்றைக்கி நாங்கள் 20 பேர் இருந்தோம், அப்புறம் 50 பேர் ஒரு குரூப் ஆச்சு. இன்றைக்கி 1000 பேர் ஆட்டோ ஓட்டும் வீர பெண்கள் குரூப்பு தொழிற்சங்கமாக ரிஜிஸ்டர் பண்ணி நான் இருக்கிறன்னும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரஜினி ஃபேவர் நான். அவரை பார்த்து தான் நான் லைனுக்கே வந்தேன். ரஜினினா என் உயிர். ஆமாம், அவருனா என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணுன்னா அவர் ஆட்டோ சூப்பர் ஸ்டாரே ஆட்டோ ஓட்டினார். அந்த எனக்குள்ளே ஆட்டோ ஓட்டினது ஒரு வைராகன்னா எங்கள் மாமா வச்சுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு ரஜினினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரஜினினா என் உயிர். அந்த உயிர் ரஜினி அவரே ஓட்டினாருன்னு இன்றைக்கி வருஷம் நாங்கள் ஆயுத பூஜையில் எல்லா ஸ்டாண்ட்லேயும் அந்த பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு இல்லாத எங்களோட ஆயுத பூஜை ப்ரோக்ராம் போகாது. எனக்கு ரஜினினா ரொம்ப உயிர். மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். மெயினாக வந்து இப்போது நம்ம வீட்டிலே இருந்தோன்னா யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு பிரசவத்துக்கு இலவசம்னா அப்போல்லாம் எப்போவுமே இன்ன வரைக்கும் ஆட்டோ தோழர்களும் சரி இலவசத்துக்கு ஃப்ரீன்னு தான் சொல்லி ஆட்டோ பின்னாடி எழுதியிருப்பாங்க. ஆனால் எனக்கு பெண்கள் ஆட்டோலாம் இருக்காது. அது திருப்பி இந்த வாட்டி எழுதணும் அப்படின்ற ஒரு செட்டிங் இன்னும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உதவி செய்யலாம். யாருன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடிகிட்ட போய் விடலாம். வயசானவங்களுக்கு முடியலன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்னொருக்கும் நான் ஃபில்டரில் வரும்போது நான் வந்து வீட்டுக்கு போகும்போது வயசானவங்களை கூட்டின்னு போய் ஃப்ரீயாக தான் விடுவேன். அப்படி கிளம்பி வரும்போது ஸ்கூல் பசங்க வந்தால் கூட அவங்கள ஃப்ரீயாகிட்டு போய் ஸ்கூலில் விடுவேன். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் பண்ண முடியுமா? செய்ய முடியாது. ஆட்டோ ஓட்ட வரும்போது எதிர்ப்பு யாருன்னா ஆட்டோ டிரைவருங்க தான். நீங்கள்லாம் எதுக்கு ஆட்டோ ஓட்ட வந்தீங்க? அப்போ நாங்கள் எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் ஒரு 10-15 பேர் இருக்கும்போதெல்லாம் அப்படி போகும்போது வரும்போது அப்படி ஒரு முறைப்பானுங்கோ. இவனுங்க என்ன அப்படி போகிறானுங்க வரானுங்க முறைச்சின்னு போயின்னு வந்துகிட்டே இருக்கானுங்க. சரி முறைச்சிட்டு போட்டோம் இருக்கோம். பெண்கள் என்றைக்குமே அந்த காலத்துலேயே வந்து பெண்கள் வெளியே வராத அளவுக்கு ஸ்கூட்டர் கூட ஓட்டக்கூடாதுன்னா அந்த காலத்தில் கட்டுப்பாடாக வீட்டில் இன்னமும் வச்சிட்ருக்காங்க. சில பேர் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு வெளியே வராங்க. இன்றைக்கி கார் ஓட்டுறாங்க, ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க, ட்ரெயின் எல்லாமே எல்லா துறையிலும் பெண்கள் வந்தாச்சு. ஆனால் நாங்கள் வரும்போதெல்லாம் செம எதிர்ப்பு. வந்து சடான்னு பிரேக் அடித்து நிறுத்தி, நீ ஏம்மா வந்த ஆட்டோ ஓட்ட? நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், உன் வீட்டு சாப்பாட்டை நான் பிடுங்க வரலையே, உனக்கு எங்கேயா வலிக்குது? நீ போயா, உனக்கு கொடுக்குற வருமானத்தை கடவுளுக்கு கொடுப்பாரு, எங்களுக்கு கொடுப்பாரு. உனக்கு ஏன் உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்களாம் இல்லையா? நாங்களாம் எங்கள் பெண்களை வெளியே விட மாட்டோம். நாங்கள் ஒன்றும் சுற்றுறதுக்கு வரல, கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாரித்து நாங்கள் சாப்பிட்ணுன்றது தான் நாங்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கோம். பொறாமப்படாத, உங்களால் முடிஞ்சால் பாராட்டிட்டு போங்க. நீங்கள் பாராட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்கண்ணா அப்படின்னுவேன். எங்கள் வழி தனி வழி. எங்கள் வழிக்கு நீங்கள் வராதிங்க. உங்கள் வழிக்கு நாங்கள் வருமா? வரல. எந்த ஸ்டாண்டில் நாங்கள் நிற்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தனி ஸ்டாண்டு கெத்தாக நாங்கள் இருக்கும்போது ஏன் நிற்கணும்? அதேமாதிரி எல்லா டிரைவருக்கும் நான் சொல்லுவேன், யாரும் ஆட்டோ லேடி ஜென்ஸு ஸ்டாண்டில் நிற்காதீங்க. அந்த ஸ்டாண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? சும்மாலாம் ஸ்டாண்டு வச்சிட முடியாது. அதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது யாரை போய் நிற்காதீங்கன்னு நம்ம ஸ்டாண்டுக்கா நம்ம நிற்போணும். அப்போ 98ல் ஸ்டாண்டு வைக்கிறது எங்களுக்கு சரத்குமார் ஐயா தான் வந்து எங்களுக்கு ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ரேவதி அம்மா எங்களுக்கு காசு கொடுத்து ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய சம்பவம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பெண்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்றைக்கும் நிறைய என்ஜிஓ இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கும் வந்து நீங்கள் என்னென்ன நினச்சிங்க, 99%ல் 20% ஆம்பளைங்களுக்கு எங்களை பார்த்தா எரிச்சல் தான். ஆனால் அந்த அன்னைக்கு நான் நின்னது தான் இன்றைக்கி 1000 1500 பெண்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் சென்னையில் வண்டி ஓட்டுறாங்க. கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லா டீமும் எங்கக்கிட்ட இருந்து எல்லாருக்கும் ஒரு ப்ரோக்ராம் வரும்போது நாங்கள் மீட் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணி நாங்கள் வச்சுருந்து இன்றைக்கி பெண்கள் அமைப்பாக இன்றைக்கி நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். உங்களை லெவலுக்கு இன்னும் பெண்கள் வரல, இன்னும் உங்கள் லெவலுக்கு நான் பெண்களை கொண்டு வருவேன். என் உயிர் இருக்கிறக்கும் ஈடு போகிற அளவுக்கு நான் கொண்டு வருவேன்ற ஒரு லட்சியம் தைரியம் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி 1000 1500 பெண்கள் இருக்கிறாங்க. அன்றைக்கி 10 பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 1000 பேர் 1500 மேலுக்கு இன்னும் ஜாஸ்தி வரணும்.
நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கொண்டு வருவேன். உங்களுக்காகவே நாங்கள் சேலஞ்ச் பண்ணி பெண்களை வெளியே கொண்டு வருவோம் நாங்கள். இப்போ தனிப்பட்ட நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நாங்களாம் ஒரு டீமாக இருக்கிறோம். ஒரு டீமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 50 பேர் இருக்கோம். 50 பேர் இருக்கும்போது ஒரு சிங்க பெண்கள்னு ஒரு குரூப் ஆரம்பித்தோம். அப்போ விஜய் படம் வரும்போது சிங்க பெண்ணே அப்படின்னு அது நாங்கள் தான் வச்சோம். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டே வந்துடுச்சு. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அது ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆச்சு. ஆகும்போது பிரச்சனை வரும்போது வீரப்பெண்கள் வைக்கலான்னு. அப்போ அந்த வீரப்பெண்கள் வைக்கும் போது நம்ம வைக்கிறது பெருசு இல்லை, இன்றைக்கி நம்ம ஒரு சங்கமாக ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வைக்கணும்னு ஆட்டோ ஓட்டும் வீரப்பெண்கள் தொழிற்சங்கம் எந்த மாவட்டத்துலையும் எந்த பெண்களும் பண்ணல, நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எங்களோட சங்கத்தில் இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணும்போது கவர்மெண்ட்டு மூலியமாக 1 லட்சம் மானிய ஆட்டோ நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு 500 பெண்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அதுக்கப்புறம் லோட்ரி மூலியமாக ஒரு 250 ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது சிஎம் என்ன பண்ணார், கலெக்டர் ஆஃபீஸ் பிங்க் ஆட்டோ கொடுத்தாரு. இன்றைக்கி நாங்கள் உருவாக்கலைன்னா, இன்றைக்கி பெண்கள் அமைப்பாக நாங்கள் உருவாக்கலைன்னா இன்றைக்கி பெண்களுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடைக்காது. இன்றைக்கி 1000 பெண்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம். சங்கம் மூலியமாக கூட அண்ணா நகர் அன்யூ ஆஃபீஸில் லைசன்ஸு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க லைசன்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம். அவங்களே என்ன பண்ணாங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு அவங்க ஒரு இது பண்ணி இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆட்டோ இது பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணி அந்த பிங்க் ஆட்டோவும் கொண்டு வந்தாங்க. நான் எல்லா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன், எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து நம்மளுக்கு கிடைச்ச பொருளை நம்ம தான் ஓட்டணும். ஆனால் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் அந்த உதவி கரெக்டாக ரீசனாக உதவி பயன்பட மாட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து ஆட்டோ நீங்கள் எடுத்து ஓட்டுங்க. வீட்டில் ஆம்பளை சொல்லுவாங்க, நீ ஓட்டாத, ஐயோ டிராஃபிக்காக இருக்கும், எவனா இடிச்சிடுவான், எவனா கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், திட்டுறவன் திட்டின்னு தான் இருப்பான், கேலி பண்ணுறவன் கேலி பண்ணினே இருப்பான். அவங்களாம் திருத்த முடியாது. அதில் எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க பாரு, அவங்கள பார்த்து தான் நம்ம வரணும். நம்மளுக்கு கொடுத்த ஆட்டோவை நம்ம தான் எடுத்து ஓட்டணும் தவிர வாடகைக்கு விடுறதோ வேறு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் பிரதருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கொடுத்து வாடகைக்கு விடாதீங்க. ஆட்டோ ஓட்டுங்க, தன்னம்பிக்கை வைங்க, தைரியம் வைங்க. யாருக்கிட்டேயும் கை கட்டி வேலைக்கு போகிறோமோ இல்லையோ நம்மளால் முடியுன்ற ஒரு தைரியம் வச்சாவே இந்த தொழிலை சூப்பராக கொண்டு வரலாம். நான் அம்மா கிட்ட வாங்கினேன், ஜெயலலிதா அம்மா கிட்ட அவார்டு வாங்கினேன். அடுத்தது கலைஞர், இப்போது ஸ்டாலின், பிபிசி டிவிலையும் அவார்டு வாங்கினேன், லோட்ரி அவார்டு வாங்கியிருக்கேன், நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். அவார்டு வாங்கினாலும் பெருமை மட்டும் தேட மாட்டேன். இந்த மாற்றம்னா இப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வண்டி லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு பயப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போய் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். சும்மாவே போய் கொடுப்பேன், வா என் வண்டியில் கற்றுக்கோன்னுவேன். நிறைய பசங்க இன்றைக்கி எனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்து முன்னே நிற்பாங்க. அந்த ஒன்று சம்பாதிச்சிக்கிறேன். ஆட்டோ டிரைவருக்கு பெண்களுக்காக நான் போராட மாட்டேன், ஆட்டோ டிரைவருங்களுக்காக தான் போராடுறேன். தயவு செய்து ஒரு பிஎஃப் இஎஸ்சி கொண்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிள்ளைங்களுக்கு இது ஒன்று வாங்கி கொடுத்துட்டோண்டான்ற ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு. ஆட்டோன்னு கூப்பிட்ற பேர் சொல்கிற, ஆட்டோ இங்கே வா அப்படின்றீங்க. உங்களுக்கு அந்த ஆப்லேயே பேர் இருக்குது, அந்த பேர் சொல்லி கூப்பிடலாம். இன்றைக்கி எங்கே போய் நின்னாலும் ஏன் இங்கே நிற்கிற, கிளம்பு கிளம்பு கிளம்புன்றாங்க. ஒரு மெட்ரோ பக்கம் ஓரமாக ஒரு தண்ணி குடிக்க கூட நிற்க விட மாட்டுறாங்க. தயவு செய்து இந்த யூனிஃபார்ம் இருக்கிற மதிப்பு எங்கேயுமே கிடையாது. அந்தந்த துறைக்கும் அந்தந்த யூனிஃபார்ம் இருக்குன்னா நம்மளுக்கு இந்த துறைக்கு இந்த யூனிஃபார்ம் தான் கெத்து. தயவு செய்து யூனிஃபார்ம் போட்டு ஓட்டுங்க. ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் நாலேஜ். हिंदीकार आओ बैठो किधर जाना है बोलो क्या है सब अच्छा बातें करना तो आओ. ஆனால் ஹிந்திலையும் பேசுவேன், தெலுங்கும் புரிஞ்சது, இங்கிலீஷ். அது மாதிரி மொழி மெயினாக நாட்டில் வேணும். எங்கள் குரூப்பில் நிறைய விடோங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டோ ஓட்ட இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் அவங்க குழந்தைங்கள காப்பாற்றுறாங்க. கணவரால் கைவிட்டவங்க இருப்பாங்க, வீட்டுக்காரர் விட்டு போயிடுவாங்க. அவங்களும் இன்றைக்கி இந்த ஆட்டோ ஓட்டி அவங்க குடும்பத்தை வாழ்வாதாரத்தை பார்த்துக்குறாங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே ஆட்டோ ஓட்டுறாங்க. எங்களை மாதிரி ஃபேமிலி நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. அந்த ஃபேமிலி 2 பேரும் ஓட்டுறாங்க, அவங்களுக்கு குடும்ப வாழ்வாதாரத்தில் நல்லபடியாக இருக்காங்க. சும்மா வீட்டில் முடங்கி இருக்காதீங்க, 2 பேர் சம்பாரித்து பிள்ளைங்களை காப்பாற்றுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு. நன்றி, வணக்கம். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.